வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அச்சம்மா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்மணியம்மா வழக்கம் போல பேத்தி ஆதிரைக்காக வாசலிலேயே காத்து கொண்டிருந்தாள். காஃபி கலர் ஸ்கர்ட்டும் அதே நிறத்தில் கட்டம் போட்ட சட்டையும் போட்டுக்கொண்டு மஞ்சள் நிற பஸ்ஸில் இருந்து டார்லிங் அச்சம்மா என்று 2 கையையும் நீட்டி அவளை கட்டிக்கொள்ளும் பேத்திக்காக அவள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் காத்திருக்க தயார். இதைவிட வேறென்ன சுகம் இருக்க முடியும்? வழக்கத்தை விட பஸ் சீக்கிரமே வந்துவிட்டது. ஆதிரையின் நடையில் ஒரு மாற்றம். நேராக வந்து பாட்டியை கட்டிக்கொண்டு ஹாய் அச்சம்மா என்று சொல்லிவிட்டு உள்ளே போக எத்தனித்த பேத்தியிடம், என்னடா ஆர் யூ ஓகே என்றாள் அம்மணி. அச்சம்மா, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போய்விட்டாள் பேத்தி. அம்மணிக்கு ஏதோ நெருடியது. யூனிஃபார்மை கழட்டி வீசிவிட்டு 5 நிமிடத்தில் கீழே இருப்பாள் ஆதிரை. இன்று அவளுக்காக வெஜிடபிள் கட்லெட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுவும் டேபிளில் வைத்து கொண்டு காத்திருந்தாள் அம்மினி. ஏன் இவ்வளவு நேரம்? யோசித்து கொண்டிருக்கும் போதே தடதடவென்று இறங்கி வந்து பாட்டியை இருக்க கட்டி கொண்டாள். அச்சம்மா, சாரி, இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஏண்டா பீரியட்ஸா? நோனோ, இன்னைக்கு எங்க கிளாஸ்ல ரொம்ப ஓவரா சத்தம் போட்டோம்னு டீச்சர் கிரவுண்டு சுத்தி 5 தடவை ஓட வச்சாங்க. அதை தவிர ஈவினிங் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் வேற. காலெல்லாம் ஒரே வலி, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கே. நத்திங் அச்சம்மா. சாதாரணமாய் கட்லெட்டை பார்த்ததுமே ஆ ஊ என்று குதிப்பாள். இன்றைக்கு சத்தம் போடாமல் சாப்பிட்டு விட்டு நான் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற அச்சம்மா என்று சொல்லிவிட்டு மேலே போய்விட்டாள். இன்றைக்கு ஆதிரை புதிராய் தெரிந்தாள். மகன் முகுந்தனும் மருமகள் ரேஷ்மாவும் 15 நாளைக்கு ஆபீஸ் விஷயமாய் வெளிநாட்டுக்கு போயிருக்கும் இந்த நேரத்தில் ஆதிரையை துருவி கேட்க அம்மணிக்கு விருப்பம் இல்லை. சாப்பிடும்போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டாள். அம்மணியம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான். ஆனால் சிறு வயது எல்லாமே பாலக்காடு, திருச்சூர், ஆலப்புழா என்று கேரளாவிலேயே கழிந்ததால் தமிழில் மலையாள மனம் வீசும். 8வது வரை தான் படித்திருக்கிறார். ஆனால் பட்டறிவு என்று சொல்வார்களே, அது நிறையவே உண்டு. அனாவசியமாக வாயில் இருந்து ஒரு வார்த்தை கூட வராது. 9 தடவை யோசித்துத்தான் ஒரு வார்த்தை சொல்வார். கணவன் பத்மநாபனுக்கு கல்யாணமான புதிதில் மனைவியை பார்க்க ஆச்சரியமாயிருக்கும். அவர்கள் வீட்டில் ஆண் குரல் அடங்கியே இருக்கும். முதலில் அம்மணிக்கு படிக்கவில்லை என்ற காம்ப்ளெக்ஸ் என்று நினைத்தார். ஆனால் போக போக அவளுடைய சாதுரியம் அவரை ஆச்சரியப்பட வைத்தது. பத்மநாபன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பூந்து விளையாடுவார். எப்போதாவது அம்மணியிடம் அதை பற்றி பேசுவதுண்டு. ஒரு நாள் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது, ஏங்க ஐடிசி வச்சிருக்கீங்களா? இந்த மாசம் பயங்கரமா மேல போகும். போனஸ் ஷேர் கூட வரலாம். முடிஞ்சா இன்னும் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல? என்ன தோணுது? சொன்ன மாதிரியே அடுத்த மாதங்களில் அந்த ஸ்டாக்கில் மட்டுமே 4 லட்சம் பார்த்தார். அதில் இருந்து அம்மணியை கலந்து யோசிக்காமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டார். அவள் சிக்கனமாய் பொறுப்பாய் குடும்பம் நடத்தும் நேர்த்தியை பார்த்த பின் குடும்ப விவகாரத்தில் தலையிடுவதே இல்லை. கம்ப்யூட்டர் கத்துக்கோ அம்மு, நீயே டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அது என்னவோ அம்மணிக்கு கம்ப்யூட்டரை பார்த்தாலே ஒரு பயம். கீபோர்டை தான் தொட்டு ஏதாவது ஏடா கூடமாயாகிவிட்டால். ஆனாலும் ஒரு நாள் கம்ப்யூட்டர் கற்றுக்கொண்டே தீருவேன் என்ற மனதில் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டாள். விரைவில் அதற்கு ஒரு அவசியம் வரும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. ஒரே பையன் முகுந்த். அப்படியே அம்மா குணம். அனாவசியமாய் பேச மாட்டான். பள்ளி கல்லூரி படிப்பை முடித்தவர். லக்னோவில் MBA படிக்கும்போது கிளாஸ்மேட். ரேஷ்மாவுடன் காதல். பஞ்சாபி பெண். அம்மணியும் பத்மநாபனும் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. முகுந்த், அவங்க
கல்ச்சரே புதுசு, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டி வரும். அவங்க லாங்குவேஜ் கூட நமக்கு தெரியாது. சாப்பாடு, பழக்க வழக்கம் எல்லாமே வேற. நல்லா யோசிச்சு முடிவெடு. திருமணமாகி ரேஷ்மா பத்மநாபனுடன் ஒன்றாக இருப்பதையே விரும்பினாள். தாயில்லாமல் வளர்ந்தவள் அம்மணியை அம்மா என்றே கூப்பிட ஆரம்பித்தாள். அம்மணி கெட்டிக்காரி. கல்யாணம் ஆனதுமே மாடியில் அவர்களை சுதந்திரமாய் விட்டுவிட்டாள். அவர்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டாள். அம்மா, முகுந்துக்கு உங்க இட்லி தோசை இல்லாம முடியாது. காலையில 2 பேரும் கீழே சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போறோம். லஞ்ச் ஆபீஸ்ல, ராத்திரி டின்னர் நானும் முகுந்தும். நாம் எல்லாம் மேல சாப்பிடலாம். இப்போது ஆதிரைக்கு 15 வயது. வீட்டில் பாட்டி மட்டும்தான். அம்மா, அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுங்க. கண்டிப்பாவே இருங்கம்மா. நானும் முகுந்தும் செல்லம் கொடுத்து ஸ்பாயில் பண்ணிடுவோம்னு தோணுது. முகுந்தும் ரேஷ்மாவும் தீர்மானமாய் சொல்லிவிட்டார்கள். ஒரு நாள், அம்மா, ஆதிர முன்ன மாதிரி கலகலப்பா இல்லைன்னு தோணுது. நேத்து சினிமாக்கு கூப்பிட்டப்ப கூட வரலன்னு சொல்லிட்டா. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்லப்பா, நானும் அவளை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஐ எம் ஆல்ரைட் அச்சம்மா, ஒர்க்லோடு அவ்வளவுதான்னு சொல்றா. நீயும் பேசி பாரு. ஆனால் அம்மணி ஒன்றை மட்டும் கவனித்து விட்டாள். முன்னை விட அடிக்கடி ஆதிரைக்கு ஃபோன் கால்ஸும் மெசேஜும் அடிக்கடி வர ஆரம்பித்திருக்கிறது. ஆதிரைக்கு போன ஜூன் மாதம் 15 வயது பூர்த்தியானது. பார்த்தால் 18 சொல்லலாம். அம்மா மாதிரி அத்தனை வளர்த்தி. வெண்ணெய் தடவின மாதிரி வழுவழுப்பான மாசு மறுவில்லாத முகம். ஆனாலும் குழந்தைத்தனம் போகவில்லை. பிறந்த நாளுக்கு அவளுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் பரிசாய் கொடுத்தான் முகுந்த். இது மாதிரி விஷயத்தில் அம்மணி தலையிடவே மாட்டாள். ஆனால் அன்றைக்கு அவளுக்கு அது சரியாக படவில்லை. என்ன முகுந்த், இப்ப அவளுக்கு எதுக்கு செல்போன்? அம்மா, நான் கூட யோசிச்சேன். ரேஷ்மாவும் வேண்டான்னு தான் சொன்னா. ஆனா சேர்ந்த மாதிரி நாங்க நிறைய ஃபாரின் ட்ரிப் போறோம். கூப்பிட ஈஸியா இருக்கும்ல. எல்லாம் கண்டிப்பா சொல்லி இருக்கோம். மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. நீங்களும் ஒரு கண் வச்சுக்கங்க. நான் என்னத்த கண் வைக்கிறது? மொபைல் பத்தி ஒரு மண்ணும் தெரியாதே. மனதில் நினைத்து கொண்டாள் அம்மினி. வெள்ளிக்கிழமை காலை மணி 7. ஸ்கூல் பஸ் வரும் நேரம். ஆதிரை இந்நேரம் கீழே இறங்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டிருப்பாள். என்ன இந்த பெண் இப்படி பண்ணுது? அம்மா அப்பா வேற டூர்ல இருக்காங்க. இவளை இப்படியே விடக்கூடாது. மேலே ஏறிப்போய் ஆதிரையின் அறைக்கதவை தட்டினாள். ஒரு பதிலும் இல்லை. கதவு தள்ளினதும் திறந்து கொண்டது. சும்மாதான் சாத்தி வைத்திருந்தாள். கட்டிலில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆதிரை. கண்ணு, பஸ் வர நேரமாச்சுதே, எந்திரி. என்னாச்சுடா? அச்சம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. ப்ளீஸ் விடுங்க. இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு. ஸ்கூல் போகல அச்சம்மா. மறுபடியும் இழுத்து போர்த்தி கொண்டாள். அம்மணி அவள் கழுத்தை தொட்டு பார்த்தாள். காய்ச்சல் ஏதும் இல்லை. கீழே பஸ் ஹாரன் சத்தம். செல்வா, ஆதிர வரலேன்னு சொல்லிடு. வாட்ச்மேன் செல்வத்திடம் கத்தி சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தாள் அம்மணி. நிச்சயம் ஆதிரைக்கு ஏதோ பிரச்சனை. இதை இப்படியே விடக்கூடாது. மனசுக்குள் தீர்மானம் பண்ணிவிட்டாள். 12 மணிக்குத்தான் ஆதிரை கீழே இறங்கி வந்தாள். குளித்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தாள். பசிக்குதச்சம்மா, லஞ்ச் ரெடியா? பசிக்காம என்ன பண்ணும்? வா உட்காரு. கையில் மொபைல். இத பாரு, மொபைல் பார்த்துட்டே சாப்பிடுறதுன்னா சாப்பாடு கிடையாது. வாட் அம்மோ, புது ரூலா? ஆமாம். இங்க என் பக்கத்துல உட்காருங்க, உங்களுக்கு ஒன்று காட்டணும். அம்மணி இதற்காகத்தான் காத்திருந்தாள். அவள் மொபைலில் என்னதான் செய்கிறாள் என்று தெரியாமல் மண்டை வெடிக்கும் போல் ஒரு அழுத்தம். கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. ஆதிரை பாட்டி கையை பிடித்து பக்கத்தில் உட்கார வைத்தாள். சொல்லிடா கண்ணு. ஏன் மொபைல்லாம் பயப்படுறீங்க? நான் ஒன்றும் பயப்படல. உன் கையில இருக்கும்போதுதான் பயமா இருக்கு. அம்மணி மனதுக்குள் நினைத்து கொண்டாள். இதோ பாருங்க, எத்தனை ஆப்ஸ் இருக்கு. ஆப்ஸா? இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் பாட்டி. தோ இதுதான் ஃபேஸ்புக். ஓ, இந்த புக்கைத்தான் படிச்சுட்டு இருக்கியா? ஹோ மை ஸ்வீட் பாட்டி, இது படிக்கிறதுக்கு இல்ல, பார்க்கறதுக்கு. இதோ பாருங்க, என்னோட ஃபேஸ்புக் பேஜ். நீயா இது?
இந்த போட்டோவை நான் பார்த்ததே இல்லையே. இது என்னம்மா ட்ரெஸ்? அச்சம்மா, இது செல்ஃபி, நானே எடுத்துக்கிட்டேன். அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. இதோ பாருங்க, எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 1500. அம்மணிக்கு தூக்கி வாரி போட்டது. அதிரை, எனக்கு தெரிஞ்சு உனக்கு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவங்களெல்லாம்? ஐயோ அம்மு, என் ஃப்ரெண்டு நிஷாவுக்கு எவ்வளோ பேர் தெரியுமா? 4000க்கும் மேல. அம்மணிக்கு அடி வயிற்றை கலக்கியது. காட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் முகத்தை. நிறைய நயன்தாராக்களும் ஏராளமான தனுஷ், விஜய், அஜித், இன்னும் பாட்டிக்கு தெரியாத முகங்கள், சில பயமுறுத்தும் முகங்கள், சில மீசை கூட முளைக்காத பால் வடியும் முகங்கள். ஏமா, விஜய் அஜித் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இவங்க தங்களோட முகத்துக்கு பதிலா பிடிச்ச நடிகர்கள் படத்தை போட்டுக்குவாங்க. ஆமா, இத்தனை பேரையும் உனக்கு தெரியுமா? எல்லாரையும் தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போடுவாங்க, நாம வேணும்னா சரின்னு சொல்லலாம், பிடிக்கலைன்னா ஓ வேண்டாம்னு கூட சொல்லலாம். ஆனா அச்சம்மா, இத பாருங்க, இது லைக் பட்டன். நாம போடுற போஸ்டுக்கு எவ்வளவு லைக் வருதுன்னு பாருங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நிறைய லைக்ஸ் வருமே அச்சம்மா. அம்மணிக்கு அவள் சொன்னதில் 10% கூட புரியவில்லை. ஏமா, இதுல நிறைய ஆபத்து இருக்கும் போல தோணுதே. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே, பிரச்சனை ஏதும் வராதா? அச்சம்மா, இப்ப நான் ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கேன், பயமா இருக்கு அச்சம்மா. அம்மணி மடியில் தலை வைத்து குலுங்கி குலுங்கி அழுதாள் பாட்டியின் செல்ல பேத்தி. ஓ, இதற்குத்தான் இத்தனை பீடிகையா? நன்றாக வெயில் அடித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று இடி மின்னலுடன் மழை கொட்டுமே, அது மாதிரி கொஞ்ச நேரம் அழட்டும் என்று விட்டு விட்டாள். அம்மோ, நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப சரி. ஒரு பையன் வருண் என்ன பிளாக்மெயில் பண்றாச்சம்மா. விவரமா சொன்னா தானே புரியும் கண்ணம்மா. பாட்டி கிட்ட எதையும் மறைக்காம சொல்லணும். சொல்றேன், ஆனா நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இப்போதைக்கு அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது. சரி, இப்ப சொல்ல மாட்டேன். ஃபேஸ்புக்ல ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சு. ஒரு பையன் வருண், பார்க்க டீசெண்டா தான் இருந்தான். அவனோட டைம் லைன் போய் பார்த்தேன். என்ன மாதிரி பாட்டு, டான்ஸ், எனக்கு பிடிச்சதெல்லாம் அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரின்னு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன். என்னோட எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் போடாம இருக்கவே மாட்டான். அவன் லைக் இல்லைன்னா எனக்கு அன்னைக்கு தூக்கமே வராது. என்னோட பர்த்டே அன்னைக்கு 5 கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சான். ஃபோன் நம்பர் கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சான். அப்பா திட்டுவார்னு எழுதுனேன். நான் ப்ராமிஸா ஃபோன் பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணலாம்னு சொன்னான். வீடியோ காலில் வர ஆரம்பிச்சான். சில சமயம் ஓவரா வழிஞ்சான். நான் கட் பண்ணிடுவேன்னு மிரட்டினதும் மறுபடி நல்லாவே இருந்தா. போன வாரம் அச்சம்மா, எனக்கு சொல்ல பயமா இருக்கு. அம்மணிக்கு என்னென்னவோ பயங்கர கற்பனைகள். பேத்தி என்ன சொல்ல போகிறாளோ என்று திக் திக் என்று மனசு அடித்து கொண்டது. போன வாரம் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சான், காட்டுறேன் பாருங்க. போனில் பார்த்த போட்டோ அம்மணியை கதி கலங்க வைத்தது. ஒரு பையன் ஆதியை கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பது போல. அச்சம்மா, சத்தியமா அவனை நான் நேர்ல பார்த்ததே இல்லை. நல்லா திட்டிட்டேன். இந்த சனிக்கிழமை அவன் சொல்ற இடத்துக்கு வரலைன்னா அப்பாவுக்கு இதை அனுப்புவேன், ஃபேஸ்புக்லயும் போடுவேன்னு மிரட்டுறாமோ. ஆதிரையை அறையலாம் போல இருந்தது. அவள் சொன்னதில் பாதிக்கு மேல் அம்மணிக்கு புரியவில்லை. ஆனால் சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்ட பூச்சி மாதிரி இந்த வலைத்தளத்தில் பேத்தி சிக்கிக் கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும் நன்றாக புரிந்துவிட்டது. ஆதி, என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? ஒன்று பண்ணு, இப்ப அவனோட சண்டை போடாத. ஒரு வாரம் டைம் கொடு. அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்னு சொல்லு. அதுக்குள்ள வேற ஏதாச்சும் பண்ணி வைக்காத. அம்மோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அம்மணி இரவு முழுவதும் யோசித்தாள். காலையில் எழுந்திருக்கும் போது எல்லாமே கலங்கி தெளிந்தது போல ஒரு உணர்வு. அம்மணி மனதில் ஒரு தீர்மானம் உருவாகி இருந்தது. எழுந்ததும் அலமாரியில் இருந்த கபோர்ட் டிராயரில் எதையோ தேடினாள். கிடைத்து விட்டது. ஒரு பேப்பர் கட்டிங். வயது ஒரு வரம்பல்ல. கம்ப்யூட்டர், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் ஒரே வாரத்தில் கிராஷ் கோர்ஸ். பத்திரப்படுத்தி கொண்டாள் அம்மணி. போ,
இவ்வளவுதானா? கோர்ஸ் முடிந்தபோது ஆதிரை கூறிய அத்தனை விஷயங்களும் தெள்ளத் தெளிவாக புரிந்தது. முதலில் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கிக் கொண்டாள். முகுந்த் பல முறை வற்புறுத்தி பணம் கொடுத்திருந்தான். அதற்கு இப்போதுதான் அவசியம் வந்திருக்கிறது. ஆதிரை பள்ளிக்கு போவதற்கு காத்திருந்தாள். இப்போது அவளுக்கு போனை பார்த்து பயமாகவே இல்லை. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஓவர். முதலில் ஃபேஸ்புக்கில் நுழைந்தாள். ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணினாள். அம்மு, அதுதான் அவளுடைய ஃபேஸ்புக் பெயர். அழகான, எல்லோரும் அநேகமாய் மறந்து போன ஒரு பழைய எக்ஸ்ட்ரா நடிகையின் புகைப்படத்தை ப்ரொஃபைல் போட்டோவாக போட்டுக்கொண்டாள். தன்னுடைய பிளானை ஆதிரையிடம் மட்டும் சொல்லிவிட்டாள். அம்மு, யூர் அ ஜீனியஸ். ஆதிரை பாட்டியை இறுக்கி கட்டி கொண்டாள். மறுநாள் வருணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாள். உடனே அக்செப்டட் என்ற பதில் வந்தது. அடுத்த நிமிடம் மெசஞ்சரில் கை ஆட்டினான் வருண். அம்முவும் வேவ் பண்ணினாள். ஹலோ பேப், ஹாய், யூஆர் ஸ்டன்னிங். 2 இதயத்தை பறக்க விட்டான். அம்முவும் பதிலுக்கு ஒன்றை அனுப்பி வைத்தாள். மறுபடியும் இரவு ஒரு மெசேஜ். கேன் ஐ ஹாவ் யுவர் வாட்ஸ்அப்? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. மறுபடியும் இதயங்கள் பறந்தன. ஒரு நாள் பொறு. அன்று இரவு ஆதிரையை கூப்பிட்டாள். ஆதிரை, பக்கத்துல உட்காரு, பாரு உன்னோட ஃப்ரெண்டு லட்சணத்தை. வருணுக்கு மொத்தம் 3 அக்கவுண்ட் இருக்கு. பாரு, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பெண்கள், அரை குறை ஆடையுடன். சில படங்கள் சென்சார் பண்ண வேண்டியவை. ஆதி, ஒருத்தரை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதுக்கு முன்னால அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க வேண்டாம்? உனக்கு என்ன அவ்வளவு அறிவு கூடவா இல்ல? அச்சம்மா, அவன் சரியான ஃப்ராடுன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன பண்ண போறான் அம்மோ? பாரு வேடிக்கைய. இந்த சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு பீச்சில் மீட் பண்றதா சொல்லு. மீதிய நான் பார்த்துக்கிறேன். அவன் என்னை ஏதாவது பண்ணிட்டா? இப்ப மட்டும் பயம் வருதில்ல, பயப்படாத, நான் விட்டுடுவனா? அதற்குள் அம்மணி பண்ண வேண்டிய வேலைகள் நிறையவே இருந்தது. வருணை வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டாள். ஹாய், இந்த சனிக்கிழமை நீ என்ன பார்க்கலாம். நிஜமாவா சொல்ற? ஐ கெட் கூஸ் பம்ஸ்டா. பீச்ல ஓகேயா? ஓ சாரி டியர், இந்த சனிக்கிழமை ஒரு முக்கியமான வேலை இருக்கு டார்லிங். அதை முடிச்சிட்டேன்னா அப்புறம் இந்த வருண் உனக்கே உனக்கு. டேய், உன் முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியாதா? இரு, உன்னையே முடிக்கிறேன், மனசுக்குள் நினைத்து கொண்டாள். என்னை விட முக்கியமான வேலையா? உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது யாரும் இல்ல. வருண் சாட்டில் பாட ஆரம்பித்தான். சரி சரி, உன் வேலைய முதல்ல முடி. இமேஜ்கள் பறந்தன. அடுத்து சைபர் கிரைம் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணினாள். ரிசப்ஷனிஸ்ட் உடனே ஆபீசர் டேனியலுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தாள். 20 நிமிஷம் அவள் கூறிய எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கேட்டார் டேனியல். இன்னும் 1/2 மணி நேரத்துல எங்கள் ஆபீஸ்க்கு வர முடியுமா? நிச்சயமாக. இருவருக்குமே அந்த சந்திப்பு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஒரு வயதானவராய் கற்பனை செய்திருந்த டேனியல் 25 வயது இளைஞன். 30 வயது மதிக்கத்தக்க பெண்மணியை எதிர்பார்த்த டேனியல் முன்னால் 70 வயது அம்மிணி. வாங்க மேடம், நீங்க? நான் சொன்ன ஆதிரை என் பேத்தி. முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. இந்த வயசுல ஸ்மார்ட் போன் பத்தின இத்தனை அறிவுள்ள பாட்டிய நான் சந்திச்சதே இல்லை. அதுவும் இவ்வளவு துணிச்சலோட. ஐ சல்யூட் யூ மேடம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் சொல்றத கவனமா கேளுங்க. சனிக்கிழமை மாலை தன்னை கவர்ச்சியாக அலங்கரித்து கொண்டு பீச்சுக்கு கிளம்பினாள் ஆதிரை. கண்ணம்மா, பி பிரேவ். அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. இந்த விசில எப்ப வேணுமோ அப்ப பண்ணு. ஆல் த பெஸ்ட். டேனியலுக்கு ஒரு ஃபோன் பண்ணினாள். வருண் ஆதிரைக்கு காத்திருந்தான். 2 பேரும் கொஞ்ச நேரம் ஏதோ பேசிக்கொண்டார்கள். தன் கையை பிடித்த வருணின் கையை ஆதிரை தட்டி விடுவதை தூரத்தில் இருந்து பார்க்க முடிந்தது. வருண் ஏதோ சத்தமாய் பேசினான். மொபைலை எடுத்து ஆதிரையிடம் ஏதோ காட்டிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து அவளை இழுத்து கொண்டு யாரும் இல்லாத ஒரு கட்டுமரத்தின் பின்னால் மறைந்தான். அம்மணிக்கு முகம் எல்லாம் வேர்த்து விட்டது. டேனியல், சீக்கிரம் ஏதாவது பண்ணு.
வேகமாக சென்று டேனியல் கையில் பிஸ்டலுடன் வருணை நெருங்கினான். இப்போது 1 வருடம் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறான் வருண். வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாத எந்த நட்பும் எந்த ஆபத்துல வேணும்னாலும் கொண்டு விடும். பார்த்து நடந்துக்கோமா. ஆதிரைக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்து விட்டு, அம்மோ, யூஆர் an amazing woman. சொசைட்டி நீட்ஸ் மோர் பீப்புள் லைக் யூ. கை குலுக்கிவிட்டு நகர்ந்தான் டேனியல். அம்மோ இப்போது ரொம்ப பிஸி. வாரம் 3 நாட்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஃபார் ஸ்மார்ட்டர் பீப்புள் என்ற ஒர்க் ஷாப் நடத்துகிறாள். அச்சம்மா, அம்மா அப்பா வந்தா என்ன சொல்ல போறீங்க? நானும் மாதிரியும் சேர்ந்து ஸ்மார்ட் போன்ல ஒரு த்ரில்லர் மூவி பார்த்தோம். இந்த வீக்கெண்ட் நாம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் பார்க்கலாம். என்ன, சரிதானே? அச்சம்மா, யூ ஆர் தி ஸ்மார்ட்டஸ்ட் கிராண்ட்மா எனி ஒன் கேன் ஆஸ்க் ஃபார். லவ் யூ. அம்மணியை இறுக்கி கட்டிக்கொண்டாள் ஆதிரை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.